திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு இடம் மாற்றம் செய்ய உத்தரவாகியும் இன்னும் 2 ஆண்டுகளாயும் இந்த நீதிமன்றத்தை எந்த விதமான நடைமுறை செயல்படுத்த வராமல் இருக்கிறார்கள். அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டம் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் ஆயும் இன்னும் 4 ஏடிஜே கோர்ட்டு வராமல் நிலுவையில் உள்ளது. அதுக்கு உண்டான நிதி வசதியை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நிதி ஒதுக்கி இமிடியேட்டா பண்ணா மக்கள் வழக்காடிகள் போக ஏதுவாக இருக்கும். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைய விதமான சலுகைகளை எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நிறையா போராடுறாங்க, பகுதிநேர ஆசிரியர்களும் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்களும் போராடுறாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே உங்கள் பட்ஜெட் எதிர்பார்த்து இந்த பட்ஜெட்டில் வந்துருமே, இந்த கடைசி பட்ஜெட்ல என்ன சொல்ல போறாங்கன்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தோட நீண்ட கால ஒரு கனவு அப்படின்றது என்ன அப்படின்னா, தென்பெண்ணை பாலாறை இணைக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த தென்பெண்ணை பாலாறில் என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில் என்ன 80 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க. ஒதுக்கீடு செஞ்சது அறிவிச்சாங்களே தவிர இன்னும் அந்த திட்டம் செயல்பாட்டுக்கே வரல. இது ஒரு மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது. உடனடியாக இந்த தென்பெண்ணை பாலாறு திட்டத்தை அறிவிக்கணும். 2 மாவட்டங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணகிரியும் திருப்பத்தூர் மாவட்டமும் ஒரு 50,000 விவசாயிகள் பயனடைவாங்க. இப்போ பாலாறில் என்ன ஆகுது அப்படின்னா, கர்நாடகாவிலேருந்து அதிக அளவில் இந்த கழிவு நீரை திறக்கிறதுனால அந்த தண்ணி அப்படியே நேரடியாக வந்தால் பாதிப்பு ஏற்படும். எனவே சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சு அதன் மூலமாக தண்ணியை கொண்டு வந்தா அப்படின்னா அந்த விவசாயிகள் பயனடைவாங்க. சுற்றுலாத்துறை மாண்புமிகு இந்த வருகின்ற பட்ஜெட்டிலே சுற்றுலாத்துறை இங்க ஒரு புதிய ஒரு சுற்றுலாவுக்கான ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும். அதே போல மருத்துவத்துறை எப்படியாவது இங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைவதற்கு உண்டான இருக்கின்ற இடர்பாடுகளை உடனடியாக களைவதற்கு வனத்துறையோடு பேசி உடனடியாக அதை சிக்கலை தீர்த்து கல்லூரி துவங்குவதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் உடனடியாக தொடங்க வேண்டும். இந்த வர்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக அரசு விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் போதுமான அளவு நிதி ஒதுக்குனாதான் மக்களுடைய பொருளாதாரம் மேம்படும். குறிப்பாக விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறவங்க விளை பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, நெல்லோ கரும்போ எந்த பொருளாக இருந்தாலும் அந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாயம் பண்ணி அவங்க எவ்வளோ ஏர் ஓட்டினாங்க, மருந்து தெளித்தாங்க, அறுவடை பண்ணாங்க, அதுக்கு கூலி ஆட்டலாம் கூலி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் போனோம்னா விவசாயிகள் நிறைய இதாகுது. பொதுவாக ஏற்கனவே உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி விவசாய நிலைமையாக இருக்குது. அந்த வகையில் தமிழக அரசு பெருமனசு வச்சு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலையை தரத்துக்கான முயற்சிகளை இந்த பட்ஜெட்டில் கட்டாயம் இருக்கணும். இந்த ஆண்டு மட்டும் வர்த்தகத்தினுடைய அளவு 31 லட்சம் கோடி வர்த்தகமாக இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. அது மத்திய அரசு அறிவித்துள்ளது, தமிழக அரசு அறிவித்துள்ளது. இவ்வளவு வர்த்தகமான நிலையிலும் கூட நம்ம இலவசங்களை நம்பி ஓடுகிற நிலை தான் இருக்கிறது. அதை மட்டும் மாற்றி இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி அவங்களுக்கான பொருளாதார கட்டமைப்பை வளர்த்தோம்னா சரியா இருக்கும். அடுத்ததாக விவசாயத்துக்கான அதிகபட்ச நிதியை ஒதுக்குனா விவசாயத்தினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டியதை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே வகையில் இப்போ ஏற்பட்டுக்கிற பட்ஜெட் தேர்தலுக்காக மட்டும் அல்லாமல் அடுத்த தலைமுறைக்கான தொலைநோக்கு திட்டமாக, உதாரணமாக சொல்லணும்னா இப்போ போக்குவரத்து, இப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வெற்று அறிக்கையா இல்லாம ஏற்கனவே கடந்த காலத்துல பெண்களுக்கு விட்டுருந்தாலே அந்த மக்கள் எந்த மக்களுக்காக அது உண்மையிலே போய் சேரணுமோ அதுக்கு உதாரணத்துக்கு முதியோர்களுக்கோ இல்லை விதவை பெண்களுக்கோ ஊனம் மாற்றுத்திறனாளிகளுக்கோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு போக்குவரத்து உருவாக்கி தரலாம். ஏன்னா நாடு 11 லட்சம் கோடி கடன் எட்டிருக்கிறாங்க. அது நினைக்கும் போது நமக்கு ஒரு அச்சமா இருக்கு.